நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று நாம் காண உள்ளது 2024-25 குரு பகவான் பயிற்சி கடக ராசிக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை காண உள்ளோம். கடகராசி அன்பர்களே, 1/5/2024 முதல் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே அமர்ந்திருந்த குரு பகவான் பயிற்சி பெற்று ரிஷபராசிக்கு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் வந்து அமர்கிறார். இந்த 11ஆம் இடத்து குரு பகவான் கடகராசிக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை நாம் இன்று காண உள்ளோம். கடகராசி அன்பர்களே, இதுவரை நீங்கள் அஷ்டமத்திலே சனி பகவான் இருக்க உங்கள் ராசிக்கு பல இடர்பாடுகளும் பல சிக்கல்களும் பல இன்னல்களும் கொடுத்து வந்தார். அஷ்டமத்து சனியிலே பிடியில் இருந்த உங்களுக்கு இந்த குருவே பயிற்சி அற்புதமான ஒரு மாறுதலையும் ஒரு முன்னேற்றத்தையும் வாரி வாரி வழங்கப் போகிறது. ஏனென்றால் உங்கள் ராசிக்கு குரு பகவான் 9ஆம் வீட்டுக்கு அதிபதி, பாக்கிய ஸ்தான குரு என்று கூறுவார்கள். அத்தனை சிறப்பு பெற்ற குரு பகவான் உங்கள் ராசிக்கு, அதுவும் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் வந்து அமர்வது நல்ல ஒரு யோகம், நல்ல பதவி, நல்ல பட்டங்கள், சகல விதமான ஐஸ்வர்யங்கள் வந்து சேரப்போகிறது. இதுவரைக்கும் நீங்கள் எதிர்பாராத நஷ்டங்களும் தொழில் தடங்களும், நீங்கள் எதிர்பார்த்த லாபம் இல்லாமல் போயிருக்கலாம். நீங்கள் என்னதான் தொழில் உழைத்தாலும் அந்த இலக்கை சென்று அடைய முடியாத ஒரு இடர்பாடுகள், தடங்கள். காரணம் என்ன? அஷ்டமத்து சனி கூட சொல்லலாம். இது அத்தனை சிறப்பு இருந்த மேலும் 10ஆம் இடத்து குரு சற்று சிறப்பு இல்லை என்று ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அத்தனை சிறப்பு பெற்ற குரு பகவான் உங்கள் ராசிக்கு இப்போது 11ல் வந்து அமர்ந்து அற்புதமான ஒரு கோட்டீஸ்வர யோகம் என்று கூட இதை சொல்லலாம். ஏனென்றால் 11ல் லாபஸ்தானத்தில் குரு பகவான் 12 ஆண்டுக்கு ஒரு முறை தான் வருவார். குரு பயிற்சி 12 மாதம், அதாவது ஆண்டுதோறும் நடைபெறும். இருப்பினும் லாப குரு என்பது ஒரு ஜாதகத்திலே இப்போ கடகராசிக்கு 12 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த நிலை இப்போது வரப்போகுது. ஏன்னா ஒரு சுற்று வருது, 12 ராசி கடந்து வரணும். அதே போல் இப்போது உங்களுக்கு 11ஆம் இடத்திலே வந்து அமர்ந்து அற்புதமான யோக லாபங்களை வாரி வாரி வழங்கப் போகிறார். குரு மேலும் உங்களுக்கு பாக்கியாதிபதி. பாக்கியாதிபதி என்னென்ன செய்வார்? சகல ஐஸ்வர்யங்கள் தருவது, பூமி யோகம், அரசியலில் பட்டம். இதுவரை அரசியல் ஈடுபட்டு வந்தவர்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். அரசியல் தடைகள் இருந்தது இல்லையா, தடைகள், நீங்கள் போட்ட இலக்கு அடைய முடியவில்லை என்ப ஒரு இடர்பாடு, அந்த நேரம் தீங்கி, அதாவது தடைபட்டு இருந்த அந்த சொல்லுவாங்க, அடைப்பை நீக்கினால் வெள்ளம் ஓடும் என்று கூறுவார்கள். அதனால வெள்ள போல் ஓடப்போகிறது உங்களுக்கு புகழ். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு அற்புதமான ஒரு காலம் இது. ஏன்னா கலைத்துறையில் சம்பந்தப்பட்டிருந்தவங்க அனைத்துமே செல்வங்களும் தேடி வரும். இதுவரை நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு தொழில் முன்னேற்றமும், நீங்கள் இலக்கை எட்ட வேண்டிய ஒரு கணக்கு போட்டிருக்கீங்களா, அவங்க ஒரு கணக்கு போடுவாங்க. வாழ்க்கையில் நம்ம இதை பண்ணணும், இந்த இலக்கை அடையணும் அப்படின்ட்டு. அதுக்கு இது அற்புதமான ஒரு நிலையான ஒரு காலம். மேலும் வழக்குகள் இருந்தால் அதில் வெற்றி பெற்று நீங்கள் தான் ஜெயமாக முடிப்பீர்கள். அரசியல் போட்டியிட்டால் நல்ல பதவி வந்து சேரும். கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம். அதே சமயம் வயல்நாடு சென்று வரும்போது வெளிநாட்டு போன நிறைய பேர் இருக்குல்ல, வெளிநாடு போன தடையாக இருந்தது இல்லையா, அந்த தடையெல்லாம் நீங்கி, ஏன்னா அஷ்டமத்தில் இருந்தார் சனி பகவான், இப்போ இருக்காரு. அதே சமயம் 10ல் இருந்தார் குரு பகவான். தடைகள் ஏதாவது ஒன்று இல்லைங்க, அவங்களுக்கு பாஸ்போர்ட் இல்லைங்க, விசா கிடைக்கல, ஏதாவது ஒன்று இருந்தால் அதெல்லாம் நீங்கி இந்த குரு பகவானால் அற்புதமான ஒரு நிலைப்பாட்டிலே நீங்கள் வெளிநாடு சென்று பல கோடி சம்பாதிப்பதும், தொழில் நித்தமாகவும் அல்லது தொழிலுக்காக முயற்சி பண்ணுதல், அது இந்த காலத்தில் நல்லா கை கொடுக்க போகிறது. மேலும் பூமி யோகத்தை கொடுக்க போகிறார். நீங்கள் ஏதாவது ஒரு கல்வித்துறையை ஆரம்பிக்க வேண்டும் என்றோ, இல்லை விளையாட்டுத்துறையில் இருந்திருந்தால் அதில் பட்டம் பெறுவதோ, அரசாங்கத்தில் நல்ல நீங்கள் எதிர்பார்த்த உத்தியோகம், இப்போ அரசாங்கம் நிறைய பேர் எதிர்பார்க்கலாம், அது இந்த போது கிடைக்கப்படும். ஏன்னா குரு லாபஸ்தானம் வந்தால் வேலை கொடுக்குது, திருமணம் பண்ணுறது, புத்திர பாக்கியத்தை கொடுக்குது, வாகனம், அதை கார் வாங்குறது, இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தால் அது மூலிமா உங்களுக்கு லாபம் கிடைக்குது. ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்வது, போட்டியிட்டு அதில் வெற்றி பெறுவது, விளையாட்டுத்துறையில் சாதனை படைக்கிறது. இன்னும் பல துறை, இசைத்துறையிலும் ஞானம் பெற்று கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கும், படப்பிடிப்பு, அதாவது சினிமா துறையில் உள்ளவர்களுக்கும், சின்ன துறையில் உள்ளவர்களுக்கும், பெரிய துறையிலும் இது நல்ல ஒரு காலம். அது மட்டுமல்ல, ஐடி பீரியட் இருக்குல்ல, அந்த ஐடி துறையில் உள்ளவர்களுக்கு இது நல்ல ஒரு காலம். மேலும் நீங்கள் புதுசாக கம்பெனி தொடங்கணும் சார் நினைக்கிறீங்களா, அதுக்கு இது நல்ல ஒரு காலம். மேலும் சில பேர் வந்து நான் வந்து அரசியல் ஒரு பதவி வகிக்கணும் சார், எனக்கு வந்து போட்டிட்டா ஜெயிக்க முடியாது நினைக்கிறீர்கள், இது நல்ல ஒரு காலம். இந்த 11ஆம் இடத்துல வந்தால் பதவி கொடுப்பார், வாகன யோகம் தருவார். மேலும் 9க்கு அதிபதின்றதுனால உங்கள் அப்பா சொத்து, அதாவது சொல்லிங்கன்னா பிதாஸ்தானம், அந்த பிதா சொத்து உங்களுக்கு கிடைக்கப்பெறும்.
மூதாதையர் சொத்து கிடைக்கப்பெறும். நீண்ட நாளாக உங்களுடைய செல்வம் அந்த இடம் இருக்குல்ல, அது எதுவும் தெரியாமல் இருந்திருக்கலாம். சார் ரொம்ப நாளாக பத்திரம் தேடி இருந்தார், கிடைக்கல. அந்த பத்திரங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க பெற்று அதன் பொருட்டு நல்ல ஒரு ஆதாயமும், உடலில் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஏன்னா சனி அஷ்டமத்தில் இருந்தால் அதனால கொஞ்சம் சிக்கல் இருந்து இல்லையா, அந்த அஷ்டமத்து சனி விலகத்துக்கும், குடும்பத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படும். உற்றார் ஒன்று மட்டுமல்ல, நண்பர்கள் இடத்தில் சேர்ந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் நீங்கி நல்ல ஒரு ஆதாயத்தையும் பூமி யோகத்தையும் கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து சகல ஐஸ்வர்யம் கொடுக்குற இடத்துல குரு பகவான் வந்திருக்கிறார். அது இல்லாமல் கப்பல் துறையில் வேலை செய்கிறவங்களுக்கும், விமானத்துறையில் உள்ளவர்களுக்கும் இது நல்ல ஒரு காலமாகவும் இருக்கும். மேலும் பால், ஐஸ், மோர், ஜூஸ், கூல்ட்ரிங்க்ஸ், உணவு சம்பந்தப்பட்டது, அரிசி சம்பந்தப்பட்டது, இது மாதிரி உணவுக்கு நல்ல ஒரு முத்து வியாபாரம் பண்ணவங்க நல்லது. கடலில் சென்று வாணிபம் செய்வதற்கு நல்ல அற்புதமான ஒரு காலம் இது. சந்திர பகவானை அருள் பெற்றதுனால் இந்த கடகராசிக்கு குரு 11 நிலையை வந்து அமர்ந்திருப்பது கோட்டீஸ்வர யோகத்தை தருவதோடு மட்டுமல்ல, நீண்ட நாளாக நீங்கள் வந்து பாரு வியாபாரம் வச்சிருக்கு சார், கை கொடுக்கல சார், இன்னைக்கு வராங்க நாளைக்கு வர முடியல, அது நல்லபடியாக அமையும். கூட வேலை செய்யுங்க பணியாட்கள் அமையவில்லை சார், அது நீங்கள் உங்களுக்கு எதிர்பார்த்தாலும் உங்களுக்கு ஒத்தாசு உள்ள ஆதரவு உள்ளவர்கள் வந்து சேருவார்கள். மீண்டும் நீங்கள் வந்து மேல் அதிகாரிகிட்ட எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிட்டு இருக்கா சார், நம்ம என்னதான் உழைச்சாலும் லாபம் இல்லைன்னா அந்த லாபம் கிடைக்க போகிறது. நீண்ட நாள் அரியர்ஸ் பணம் வராதவர்கள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி ஒரு வந்து சேரப்போகிறது. அரசியலிலும் சரி கொடி கட்டி பறக்கப் போகின்றீர்கள். புத்திர சந்தான பாக்கியம் கிடைக்கும். திருமணம் கைகூடி வரும். வேலை தேடுவது நல்ல வேலை. இப்போ பசங்கள்லாம் படிக்கிறாங்கன்னு சில பேர் அரியர் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணினா அஷ்டமசெல்லாம் மறந்து கொடுத்துருந்தீங்களா, அந்த குருவால் அந்தெல்லாம் அரியர்லாம் நீக்கி நல்ல ஒரு முன்னேற்றமும் புத்தம் புது வாகனம் வாங்குவதும். கடகராசி அன்பர்களே, இந்த குரு பயிற்சி உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் வந்திருப்பதனால் வண்டி வாகனம் தருவார், பதவி தருவார், வெளிநாடு சென்று சம்பாதிக்கிறவர் வெளிநாட்டு போய் சம்பாதிச்சுட்டு வாங்க, நல்லது நடக்கும். உங்கள் தந்தை தாய்க்கு நீங்களால் செய்வீர்கள். மேலும் சுபகாரியம், உங்களுக்கு திருமண வயசு தான் உங்களுக்கு திருமணம் நடக்கும். இல்லை உங்கள் பிள்ளைகள் இருந்தால் அவங்களுக்கு சுபகாரியம், காது குத்துறது, அவங்களுக்கு சில சுபகாரியம் தான் அது செய்யலாம். அல்லது உங்கள் பிதா இருக்காங்களே அவங்களுக்கு 60 கல்யாணம் பண்ணலாம். இல்லை உங்களுக்கே 60 வயசா நீங்களும் 60 வயசு கல்யாணம். சுபகாரியங்களுக்கு தடையின்றி நல்ல ஒரு நிலையை ஏற்பட்டு இந்த கடகராசிக்கு ஓஹோ என்று இருக்க போகிறது. கடகராசி அன்பர்களே, அஷ்டம சனியிலே இந்த குரு பகவானின் பார்வை கோடை வெயிலிலே தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு மரத்தின் நிழல் கிடைத்தது போல இருக்க போகிறது. கடகராசி அன்பர்களே, இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா எல்லோரும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி.